சின்ன பையனா வந்து அவரோட படங்களை பார்த்து எதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியாம எல்லாரும் சிரிக்கிறப்போ நான் அமைதியா இருந்து எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் சிரிக்கிறப்ப எனக்கு பக்கத்துல இவங்க அமைதியா இருந்த காலகட்டம் வரைக்கும் அவரை பார்த்து இப்படி ஒரு மாமேதையோட ஒரு மேடையில நான் இருக்கிறது ரொம்ப 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 சந்தோஷம். காலையிலிருந்து 5-6 நிகழ்ச்சிகளை பேசி ரொம்ப களைப்பாக இருக்கும் கவிதாமை அவர்களுக்கு வணக்கம். பிரசன்ட் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். ஸோ ரொம்ப குறிப்பா வந்து உங்களுடைய சப்போர்ட் தான் ஆலன் படத்துக்கு ரொம்ப ரொம்ப தேவை. ஏன்னா நிறைய கதைகளுக்கு மத்தியில ஒரு ஒரு வாழ்க்கை பதிவு வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு முறை தான் நடக்கும் தமிழ் சினிமாவிலேயே. அந்த வகையில ஆலன் படம் வந்து தமிழ் சினிமாவில் முக்கியமான ஒரு படமா இருக்கும். சிவா சாருக்கு ஒரு பெரிய நன்றி. என்னன்னா ஒரு ஒரு குழந்தை எழுதக்கூடிய கையெழுத்து மாதிரி அவர் அழகான ஒரு மனிதர். என்ன சிங்கப்பூர்ல இருந்து வந்த குழந்தை. ஸோ அதனால வந்து அவ்வளோ ஆசையா அழகா இந்த தமிழ் மேல உள்ள ஆசையில இந்த சினிமா மேல உள்ள ஆசையில வந்து ஒரு அற்புதமான படைப்பை கொடுக்கணும்னு அவர் எடுத்த முயற்சிக்கு நம்ம எல்லாருமே வந்து கண்டிப்பா அவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ உங்களுடைய இந்த முயற்சியும் சரி, இந்த படத்துல எனக்கு நீங்க கொடுத்த வாய்ப்பும் சரி, எல்லோருக்கும் கொடுத்த வாய்ப்பும் சரி, எல்லாத்துக்கும் சேர்த்து நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் சார். இந்த படத்தை சரியான முறையில் கொண்டு போய் சேர்க்கறது அது இன்னும் ஒரு முக்கியமான ஒரு கட்டம். அதற்கு தனஞ்சயன் சார் மாதிரி ஒருத்தர் கிடைச்சது வந்து வி ஆர் சோ லக்கி. தேங்க்யூ சார். எங்களுக்கு இப்பவே வந்து படத்தோட ரிசல்ட் தெரியும் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் டி சிவா சார், நான் அசிஸ்டண்டா அவர்கிட்ட வந்து சம்பளம் வாங்கின ஒரு பையன். அவர் இருக்கிறப்போ அவர் கூடவே நான் அந்த மேடையில் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் இந்த படத்தில் நடித்திருக்கும் அனைவருக்கும் சரி, பேர் தனித்தனியா சொல்ல, ஸோ எல்லாருக்குமே ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். அண்ட் கேபிள்ஸ் அங்கிள் சார், வெற்றி பிரதர், எனக்கு இந்த மாதிரி கதைகள் வேணும் அப்படிங்கறத வந்து அவர் மைண்டுக்குள்ள எப்பயுமே நான் பார்க்கல. அவரோட படங்கள் மூலமா சரி, அவர் கூட பேசிட்டு இருந்த சில நொடிகளும் சரி, கதைக்கு நான் பொருந்தி போகணும், அந்த கதையை எனக்கு டிராவல் பண்ணி என்ன கூட்டிட்டு போனா போதும், நான் அந்த கதையை இழுத்துட்டு போகணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிற ஒரு தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நடிகராக தான் நான் வெற்றி பிரதரை பாக்குறேன். அவருடைய எல்லா படங்களோட திரைக்கதையும் சரி, கதையும் சரி, அதுக்குள்ள அவர் டிராவல் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. அதுதான் நம்ம ஆடியன்ஸ்க்கும் கடத்தி கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் வெற்றி பிரதர். நிறைய நல்ல படங்கள் கொடுத்துட்டே இருக்கீங்க. உங்க கூட நடிக்கலன்னு ஒரு 2-3 படங்கள் மிஸ் பண்ணது வருத்தப்பட்ட, இந்த படத்துல சேர்ந்து நடிக்கலனாலும் உங்களோட படத்துல இருக்கிறது எனக்கு மகிழ்ச்சி. அண்ட் திரைக்கதை மன்னன் பாக்கியராஜ் சாருக்கு நன்றி சார். சின்ன பையனா வந்து அவரோட படங்களை பார்த்து எதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியாம எல்லாரும் சிரிக்கிறப்போ நான் அமைதியா இருந்து எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் சிரிக்கிறப்ப எனக்கு பக்கத்துல இவங்க அமைதியா இருந்த காலகட்டம் வரைக்கும் அவரை பார்த்து ரசிச்சு இப்படி ஒரு மாமேதையோட ஒரு மேடையில நான் இருக்கிறது ரொம்ப 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 சந்தோஷம். அண்ட் எழுத்தாளுமைகள் அதிகமா இருக்கிற மேடையில வந்து பேசுறது ரொம்ப பிரச்சனை. ஏன்னா பாதி அறிவு இல்லாம நம்ம எதாச்சும் பேசுறோம், அதுக்கப்புறம் வரவங்க பதில் சொல்லி நம்மளை கொண்டுருவாங்க. மனுஷபுத்திரன் சார் அவர்களுக்கு பெரிய பெரிய நன்றி. எல்லா எல்லா எழுத்துக்களுமே, எல்லா வார்த்தைகளிலுமே வந்து ஒரு பெரிய உலகத்தை அடைக்க முடியாது வந்து எழுத்துக்களால் மட்டும்தான் முடியும். அது செஞ்சுட்டு இருக்கிற எழுத்துலக மாமேதை மனுஷபுத்திரன் அவர்களுக்கு நன்றி. என்னோட சகோதரர், பாடலாசிரியர், கவிஞர், இந்த நூற்றாண்டின் இணையற்ற கவிஞன் கார்த்திக் நேதா அவர்களுக்கு நன்றி. பேச வச்சிருந்தது ஒரே ஒரு லைன் தான், ஏதாவது அது மட்டும் பேசிட்டு போயிடலாம். எனக்கு இந்த படம் ஏன் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நிறைய படம் நான் நடிச்சு இடம் பெற்றிருக்கிற படத்துல அவர் பாட்டு எழுதியிருக்காரு. ஆனா ஒரே மேடையில் நாங்க இருக்கிறது இதுதான் முதல் மேடை, அதனால எனக்கு ஆலன் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்றதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன். அவர் வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ கார்த்திக் பிரசன்னா. அவரு நான் விவேக் பிரசன்னா, அவர் கார்த்திக் பிரசன்னா. ஸோ அது அந்த பேரையும் நம்ம வந்து பதிவு பண்ணிடலாம் அந்த இடத்துல. ஆனா கார்த்திக் நேதா தான் அவருக்கு வந்து என்னைக்குமே பெரிய ஒரு அங்கீகாரமா இருக்கும். இரு காலின் இடையிலே உரசும் பூனையாய் வாழ்க்கை போதும் அடடா. இந்த ஒரு வாழ்த்து, இந்த ஒரு வரி எழுதுறதுக்காகவே நூற்றாண்டுகள் கடந்து நீ வாழ்ந்து கொண்டே இருப்பாய். தேங்க்யூ சோ மச். அண்ட் மனோஜ் பிரதர், இப்பதான் பேசிட்டு இருந்தேன், பேசவே தெரியாது எக்கச்சக்கமா பேசிட்டு போயிட்டாரு. நல்லா பாடுவார், அருமையா இருந்தது. ஏன்னா இதுக்கு முன்ன ஒரு படத்துல வந்து அவர் சொன்னார் இல்லையா, இன்னொரு படம் நானு அதுதான் ஃபர்ஸ்ட் கமிட் பண்ணேன், அந்த படம் தான் ரிலீஸ் ஆக வேண்டியதுன்னு. அந்த படத்துல நடிச்சிட்டு இருக்கிறப்ப நாங்க ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டே இருக்கோம். லிரிக் நல்லா இருக்கு. அது கார்த்திக் நேத்தா எழுதுனது, என்னோட அண்ணா எழுதுனது எனக்கு தெரியாது. சாங் முடிச்சுட்டு போய் கேட்டோம். சார் என்ன சார் நல்லா இருக்கு, லிரிக் சூப்பரா இருக்கு சார், உங்க அண்ணன் எழுதின பாட்டு தான் அப்படின்னாங்க. இந்த மாதிரி நிறைய மிராக்கள் நடந்திருக்கு. அண்ட் காசி விஸ்வநாதன் சார் அண்ட் ஜிவி படத்தின் இயக்குனர் அவர்களுக்கும் எல்லாருக்கும், இங்க யாராச்சும் மிஸ் பண்ணிட்டு இருந்தா மன்னிச்சிடுங்க. அண்ட் டிஓபி சார் ரொம்ப பொறுமையா அழகா சிரிச்சுட்டே இருப்பாரு. இவ்வளவு டிராவல் பண்ணி ஒரு படத்தை முடிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கு சிவா சாருக்கு வந்து
இவருக்கு உறுதுணையா இருந்தது ரொம்ப நன்றி. அண்ட் எல்லாருக்கும் இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் இறைவனுக்கும் நன்றி. ஓம் நம சிவாய்.